இருமல், நெஞ்சுச்சளி இது எல்லாமே இந்த டேஸ்டியான நாட்டுக்கோழி தண்ணி குழம்ப சாப்பிட்டீங்கன்னா பறந்து போயிடுங்க. ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். இது செய்றதுக்கு கடாயில ஆயில் சேர்த்துட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது கூடவே மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுட்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் போல தேங்காய், நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் போல கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு சூடு ஆறுனதுமே ஃபர்ஸ்ட் இந்த மல்லி எல்லாமே கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுங்க. நல்லா ஆயிலும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அதுக்கும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.